சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் கருகிய நிலையில் உள்ள மரக்கன்றுகளை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்களும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் வலியுறுத்தியுள்ளனர். பட்டினப்பாக்கம் லூப் சாலை கடற்கரை பகுதியில் பசுமையை அதிகரிக்கவும் கடற்கரை மண் அரிப்பை தடுக்கவும் மாநகராட்சி சார்பில் பூவரசு உள்ளிட்ட பல்வேறு நாட்டு மரக்கன்றுகள் நடப்பட்டன. ஆனால் முறையாக பராமரிக்கப்படாத காரணத்தால் தற்போது இந்த மரக்கன்றுகள் கருகி போய் காணப்படுகின்றன. ஒரு சில மரக்கன்றுகள் முழுமையாக பட்டு போய்விட்டன. மேலும் வளர்ந்த மரங்களின் இலைகளை கால்நடைகள் உண்பதாலும் பாதுகாப்புக்காக வைக்கப்பட்ட இரும்பு கூண்டுகள் மரங்களின் வளர்ச்சிக்கு ஏற்ப பெரியதாக இல்லாததாலும் மரங்கள் வளர முடியாமல் மடிந்து வருகின்றன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக நடப்படும் மரக்கன்றுகள் அவை மரமாகும் வரை முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கை. இது தொடர்பாக மாநகராட்சி 9வது மண்டல அதிகாரிகளிடம் கேட்டபோது கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு நடப்பட்ட நாட்டு மரக்கன்றுகளுக்கு தற்போது கூடுதல் பராமரிப்பு தேவைப்படுகிறது என்றும் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று அந்த மரக்கன்றுகளை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் உரிய நடவடிக்கைகள் உடனடியாக மேற்கொள்ளப்படும் என்றும் உறுதியளித்தனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் செய்தியாளர் சுரேஷ்குமார்.